தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபோட்டோ டிஸ்பிளே மோட் அப்படின்றத ஃபில் வந்து செட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ டியூரேஷன் வந்து ஒரு 3 செகண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு இப்போ நம்மளோட பர்த்டே டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பர்த்டே டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோ ரெடி பண்ணுறதுக்கான உங்களோட பிக்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிங்க. இதே மாதிரி நான் பிக்சர் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பிக்சர் வந்து ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ உங்களோட பிக்சர் எல்லாம் கரெக்டாக சென்டரில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிங்க. இல்லை அப்படின்னா உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஈக்குவல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு உங்கள் கையை வந்து ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பிக்சர் வந்து சென்டரில் வந்து வச்சுட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நம்ம பிக்சர் ஆட் பண்ணதோட ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ ஒரு ஷேடோ இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஷேடோ இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஃபிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஷேடோ இமேஜின் அப்படி வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு 2 பிக்சருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ட்ரான்சிஷன் எஃபெக்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வீடு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஆக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ண பிறகு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மேக்னெட்டிக் ஜூம் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மேக்னெட்டிக் ஜூம் அப்படின்றத கிளிக் பண்ணி இதில் 4 ஃபில்டர் இருக்குது. ஆனால் நம்ம வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 3-4 அந்த ஃபில்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 3rd ஃபில்டர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உங்கள் பிக்சர் வந்து ரொம்ப குயிக்காக வேணும் அப்படின்னா இது வந்து கம்மி பண்ணிங்கன்னா ரொம்ப குயிக்காக வந்துடும். இல்லை உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக வரணும் அப்படின்னா இதை கூட்டினீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக வரும். இது உங்களுக்கு தேவையானவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 பிக்சர் நடுவுக்குள்ள அந்த அடுத்த 2 பிக்சர் நடுவுக்குள்ள ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேக்னெட்டிக் ஜூமை வந்து கிளிக் பண்ணி இப்போ நான் 4வது ஃபில்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா பிக்சர் நடுவுலையும் பார்த்தீங்கன்னா 3-4 வந்து செலக்ட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு பர்டிகுலராக 4வது ஃபில்டர் அல்லது 3வது ஃபில்டர் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை மட்டும் கூட நீங்கள் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வீடியோ நல்லா தான் இருக்கும். இப்போ நான் இதில் வந்து 3-4 அந்த அரேஞ்சில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு உங்களோட சாங் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அந்த சாங் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணது ப்ளே ஆகுது, எனக்கு தேவை அப்படின்றதுனால ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். அடுத்தது அந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃபிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேக் வந்துட்டு மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், ஹைலைட்ஸ் அப்படின்ற இந்த 3 ஆப்ஷனையும் ஒரு 15லேருந்து ஒரு 20 பாயிண்ட் வரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக உள்ள அப்ளை டு ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க. இன்னும் டெம்ப்ளேட் நல்லா கலராக இருக்கும், அதுக்காக தான். அடுத்ததாக லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு ஃபைனலாக ஒரு ஃப்ரேம் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஃப்ரேம் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஃப்ரேம் இமேஜ் நான் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு போதும், சாங் தக்கனா ரெடி பண்ண போகிறோம், இந்த அளவுக்கு போதும் அப்படின்றதுனால லாஸ்ட் பிக்சர் எக்ஸஸாக இருக்குது, அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு டெலிட் ஆப்ஷன் கொடுத்து டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிவிட்டு இப்போ இந்த அளவுக்கு வேணும் அப்படின்றனால இந்த எண்டுக்கு வந்துட்டு மேலே உள்ள உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்டாக உள்ள ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸஸாக நம்ம ஆட் பண்ணி எல்லாமே கட் ஆயிடும். இந்த அளவுக்கு தான் உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகும், அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோ. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ண பர்த்டே ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து கிரியேட் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிக்சர் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு பிக்சர் மட்டும் கொஞ்சம் அனிமேஷன் இல்லாமல் இருக்கும், அதை வந்து ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்து விட்டுருங்க. இப்போ கரெக்டாக இருக்கும். இது முடிஞ்சதுமே உங்களுக்கு அந்த எஃபெக்ட்டோட உங்களோட பிக்சர் வந்து ஸ்டார்ட் ஆகும், அதுக்காக தான். இப்போ நீங்கள் ரெடி பண்ண வீடியோட ப்ரிவியூ வந்து பார்த்தலாம். ரொம்ப சூப்பராக எடிட் பண்ணியாச்சு. எடிட் பண்ண பிறகு உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டவுன்லோட் சிம்மில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டராய் முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.